ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது இந்தியா. அது குறித்து தான் நாம் பேசி கொண்டிருக்கோம். சார், நீங்கள் முடிய குறுக்கிட்டீங்க நிரஞ்சன் சார். உளவுத்துறை, நம்ம உளவுத்துறையினுடைய தோல்வின்னு சொன்னால் இன்றைக்கி உளவுத்துறை தான் அந்த துல்லிய தாக்குதலுக்கு பெரும் பங்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. There is nothing called as 100% intelligence. உலகத்தில் 100% உளவு சேமிப்பு என்பது உளவு கரெக்டாக இருக்கும். உளவுத்துறையோட வேலைகள் 100% வெற்றி என்று யாராலும் சொல்ல முடியாது. இருந்ததும் இல்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அவர்களின் தோல்விகளை வரலாறாக படிப்போம். அவர்கள் வெற்றி சரித்திரத்தை யாரும் எழுதி வைப்பதும் இல்லை, யாரும் படிப்பதும் இல்லை, படிக்கவும் கூடாது. அப்படி படித்தா அவங்க எப்படி பண்ணாங்க, யாரை வச்சு பண்ணாங்க, யாரை அணுகுனாங்க, பல உண்மைகள் வெளியே வர வேண்டியது இருக்கும். அது நாட்டின் பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கும் என்ற காரணத்தினாலோ என்னவோ எப்பயுமே சக்ஸஸ் ஸ்டோரிஸை அதிகம் பேச மாட்டாங்க, தோல்விகளை அதிகம் பேசுவாங்க. இப்போ கூட யாராவது இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே உட்கார்ந்தாரா பார்த்தீங்களா? பட் அவங்களோட இன்புட் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ண முடியாது. எல்லா ஆப்ரேஷன்ஸ்லையுமே இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் நடக்காது. இந்தியாவோட உளவு ஸ்தாபனங்கள், அது எந்த ஸ்தாபனம் ஆகட்டும், உள்நாட்டு உளவு ஸ்தாபனமான மத்திய உளவுத்துறை ஆகட்டும், இல்லை வெளிநாட்டு உளவு ஸ்தாபனமான RNDW ஆகட்டும், ரெண்டுமே துல்லியமான தகவல்களை சேகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தான். குறிப்பிட்டு RNDW, CIX அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமைப்புகளை பாகிஸ்தானில் நிறுவி இருந்தது. அந்த அமைப்புகள் காலப்போக்கில் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக, அது குஜராத் டாக்டரின் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த டாக்டரின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பிரதமர்கள் ஆகட்டும், அது மேல் கவனம் செலுத்தவில்லை. 2014 மோடி அவர்கள் வந்த பிற்பாடு, அஜித் தோவல் பாதுகாப்பு ஆலோசகர் ஆன பிற்பாடு நிறைய மாற்றங்கள் வந்தது. தோவல் டாக்டரின் என்று ஒன்றை எடுத்து வந்தார். பாகிஸ்தானை உள்ளிருந்தே எப்படி கரையான் அரிப்பது போல் எப்படி அரிக்க முடியும் என்று ஒரு டாக்டரின் ஒன்றை எடுத்து வந்தார். பாசிவ் இன்டெலிஜென்ஸ், ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதாவது அடித்த பிற்பாடு என்னை அடிச்சிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறது. இன்னொன்று ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ், நீ அடிக்க போறேன்னு தெரிஞ்சாலே அடிக்கிறது, வருமுன் காப்போம். தட் ஸ்டைல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை இன்னைக்கு இந்தியா கடைப்பிடிச்சிட்டு இருக்கு. அது மாதிரி கடைப்பிடிக்கும் போது சில தவறுகள் நடக்க செய்யும். பேல்காம் அதன் ஒரு வழிபாடாக தான் நாம் பார்க்க வேண்டும். அதற்கண்டு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாரும் திட்டுவது பழக்கமாக்கி கொண்டார்கள். இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் வந்து போய் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். அவங்களுக்கு கவர்ன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி யூனிஃபார்ம் போட்டு அவங்க வேலை பார்க்க முடியாது. அங்கீகாரமும் வெளியில கிடைக்காது. அங்கீகாரம் இல்லை. வெளியே சில நேரத்தில் எதிரியோட இடத்தில் போய் அவர்கள் விஷயங்களை சேகரிக்க வேண்டும். அவர்கள் உயிரே போனாலும் அதை யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள், வெளியே சொல்லவும் முடியாது. ஸோ எப்பயுமே உளவு ஸ்தாபனங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்தியாவில் கொடுக்க தவறினோமோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது. அதை மறுபடியும் இன்னொரு முறை உளவு ஸ்தாபனங்கள் இந்தியாவின் பக்கபலமாக, இராணுவத்துக்கு பக்கபலமாக, இந்தியாவின் ஒரு முக்கிய அங்கமாக, அதாவது இராணுவ யுக்தியில் சர்வதேச பூகோள ரீதியில் இந்தியாவை ஒரு வல்லரசாக நிலைநாட்டுவதில் நமது உளவுத்துறை என்பது மிகப்பெரிய தொன்றாற்றுகிறது என்று இன்னொரு முறை இது வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்ல போறாரு வெளியுறவுத்துறை செயலாளர் என்பது உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கு. உலக நாடுகள் முழுக்க இந்த தாக்குதலுக்கு பிறகு அப்ப அதை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் ஃபெயில் ஆயிருக்கு சார். CIA ஃபெயில் ஆயிருக்கு, MI6 ஃபெயில் ஆயிருக்கு. உலகத்துல எல்லா இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனும், ஏன் மொசாத் ஃபெயில் ஆகலையா? அக்டோபர் 7 நடந்த அட்டாக்ல 2023 அது மொசாடோட ஃபெயிலியர் இல்லையா? உலகத்தின் தலை சிறந்த உலகத்தின் இன்டெலிஜென்ஸ் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ISI நேத்து ஃபெயில் ஆயிருக்கு. So there is no 100% success in intelligence, sir. பாலாஜி சார், நிறைவு கருத்து என்னன்னா, அதாவது நிறைவு கருத்து, இந்தியா ஒரு சர்வதேச வல்லரசு நாடு, இல்லை சர்வதேச ஆக போகிற நாடு. இந்த நாட்டை சீண்டி பார்த்தால், இந்த நாட்டு மக்களின் அமைதியை சீண்டி பார்த்தால், இதை வந்து எந்த ஒரு ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அது ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்காமோட அதற்கு சப்பார்டினேட்டாக இருக்கிற சர்வீசஸும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கு வந்து இந்த தாக்குதல் மூலம் நம்ம பாகிஸ்தான் மட்டுமல்ல, அண்டை நாடுகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் அனைத்து
நாடுகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நாங்கள் வந்து ஜனநாயகத்தை மதிக்கிறோம், இன்டர்நேஷ்னல் ஆர்டரை மதிக்கிறோம், இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்கிறோம். ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸை சப்வர்ட் செய்து மக்களை வந்து பயமுறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கொடிக்கோளோடு செயல்பட்டு இருக்கும் ஸ்டேட் ஆன் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சிவியர் வார்டு. நிறைவு கருத்து சார். நிரஞ்சன் சார். இந்த மாதிரி தாக்குதல்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் நாட்டின் வலிமை உலகத்துக்கு பறைசாற்றவும் தேவை. பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுக்கு இது ஒரு தக்க பாடமாக இருக்கும். பங்களாதேஷ் போன்ற வளரும் தீவிரவாத நாடுகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். இனிமேல் இந்தியா மீது, இந்திய மக்கள் மீது இது மாதிரி ஒரு தாக்குதல் ஏற்படுத்த நினைத்தாலே அதன் விளைவுகள் தான் அவர்கள் கண்முன்னால் வரும். ஸோ இந்த அட்டாக் ஆனதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்கள், தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு இந்திய இராணுவம் செயல்பட முடியும், அந்த இராணுவத்தின் மீது இருக்கும் அரசு, அது கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு, அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட், அதாவது நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுங்கள், நாட்டின் நலன் கருதி நீங்கள் செயல்படுங்கள் என்று அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தால் எந்த அளவுக்கு எதிரிகளை தகர்க்க முடியும் என்று மறுபடியும் ஒரு முறை உலகுக்கு பறைசாற்றியுள்ளனர் இந்திய முப்படைகள், ப்ளஸ் இந்திய உளவுத்துறை அமைப்பானது, ப்ளஸ் மற்ற அமைப்புகள். நம் கண்முன்னே தெரிந்தது சிலர், தெரியாத பலர் இது பின்னாடி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார். ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற நடவடிக்கையின் மூலமாக இந்திய இராணுவத்தினுடைய பலத்தை உலகிற்கு சொல்லி இருக்கிறது இந்தியா. இந்த தாக்குதல் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு ஒரு பெரும் மரண அடியை கொடுத்திருக்கிறோம். இந்திய தாய்க்கு, பாரத தாய்க்கு ஒரு வெற்றி திலகத்தை இந்திய இராணுவம் இப்பொழுது கொடுத்திருக்கிற சூழலில் இந்த நிகழ்வு என்பது, இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதல் என்பது ஒரு தொடக்கம்தான். இன்னும் நிறைய இருக்கிறது. பயங்கரவாதிகளுடைய கட்டமைப்பை முற்றிலுமாக அழித்தொழிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாம் இன்னும் அடுத்தடுத்து வெற்றி செய்திகளோடு இது போன்ற சிறப்பு விவாதங்களையும் நாம் தொடர இருக்கிறோம். இந்த சிறப்பு விவாதத்திலே நேரலையிலே பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள், பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வெற்றி தருணத்தில் சந்திப்போம். ஜெயஹிந்த். தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி, எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார். இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் எல்லையில் பதற்றத்தை குறைக்க தயார் என்று பாகிஸ்தான் அமைச்சர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இனி இந்தியா தாக்குதல் நடத்தினால் மட்டுமே பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.